வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கேரளாவில் ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதை பற்றி தான் இப்போ எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. பயங்கர வைரலாக வந்து போயிட்டுருக்கு. ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இஷ்யூவாக வந்து மாறி இருக்கு. இப்போ இந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுற அந்த பொண்ணுடைய பேர் வந்து ஷிம்ஜிதா. இவங்க வந்து தன்னை ஒரு சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அண்ட் இவங்களுக்கு முன்னாடி ஒரு நபர் ஒருத்தர் நின்றுட்டு இருக்கார். அவர் கூட அந்த வீடியோவில் பாயிண்ட் பண்ணி காட்டப்படுது. அந்த நபருடைய பேர் வந்து தீபக். அவருக்கு 42 வயசு. கேரளா கோழிக்கூட சேர்ந்த ஒரு நபர். அவர் ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவருடைய வேலை விஷயமா போன ஃப்ரைடே கண்ணூருக்கு இந்த பஸ்ஸில் அவர் டிராவல் பண்ணி போயிட்டு இருந்திருக்காரு. இதே பஸ்ஸில் தான் ஷிம்ஜிதாங்கிற இந்த பொண்ணும் டிராவல் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் இந்த வீடியோவை அவங்க எடுத்திருக்காங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தீபக் வந்து இறங்கும் போது அவருடைய எல்போ வந்து லைட்டாக இவங்களுடைய உடம்பை டச் பண்ணுற மாதிரி வந்து தெரியுது. ஸோ ஷிம்ஜிதா எதுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த வீடியோவை எடுத்து அன்னைக்கே சோஷியல் மீடியா ஹேண்டில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் பண்ணி பாருங்க, பஸ்ஸில் வந்து பெண்களுக்கு வந்து சேஃப்டியே இல்லை, இப்படி தான் ஆண்கள் வந்து தப்பாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு காட்டுற விதமாக தான் இந்த வீடியோவை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ரிலீஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக இருக்குது. 2 மில்லியன் வியூஸ் அப்படிங்கிறது போயிருக்கு. 2 மில்லியன் வியூஸ் போயிருக்கு அப்படின்னா எத்தனை கமெண்ட்ஸ் வந்திருக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நிறைய கமெண்ட்ஸ் வந்து குமிஞ்சிருக்கு. அதில் மேக்ஸிமம் சப்போர்ட் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் ஷிம்ஜிதாக்கு தான் இருந்திருக்கு. நிறைய பேர் வந்து தீபக்கை திட்டி தான் தீர்த்திருக்காங்க. ஆனாலுமே அதில் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லையே இந்த வீடியோ பார்க்கும்போது தீபக் மேலே தப்பு இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி அவருக்குமே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் இந்த வீடியோ தீபக் கிட்டே போய் சேரும்போது அவர் இந்த வீடியோ பார்த்துட்டு பயங்கர மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லப்படுது. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எந்த தப்புமே பண்ணலை, எனக்கு ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டிப்ரெஸ் ஆயிருக்காரு. ஆனால் அவருடைய ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே அவருக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்காங்க. இல்லை நீ எதுவும் கவலைப்படாத, பல பேர் வந்து உன்னை திட்டினாலும் ஒரு சில பேர் உனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் வந்து இருக்காங்க, உன் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நம்ம வந்து இந்த பொண்ணு மேலே லீகலாக ஆக்ஷன் எடுக்கலாம், நம்ம கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் தீபக் வந்து ரொம்ப உடஞ்சி போயிட்டாரு. இப்போ நாம் ஒரு தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா வேற, அதுவே ஒரு அசிங்கமான ஃபீல் கொடுக்கும். ஆனால் அதை விட எந்த தப்புமே செய்யாமல் இருக்கும்போது ஒரு பெரிய பழி நம்ம மேலே வந்து விழுந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்மளால் தாங்கிக்க முடியாது, ட்ராமாக்குள்ளாயிடுவோம். அப்படி தான் தீபக்குக்கும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தீபக் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடாத தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டாரு. அவர் இறந்து போயிட்டாரு. இப்போ நம்ம கூட இல்லை. ஸோ கேரளாவில் மட்டுமே வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்த இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா தீபக் இறந்து போனதுக்கு அப்புறமா இன்னும் சென்சிட்டிவாக மாறி இப்போ கேரளாவை தாண்டி இந்தியா ஃபுல்லாகவே வந்து பெரும்பாலும் வந்து பேசப்பட்டுக்கிட்டு வருது. இப்போ பல பேருடைய சப்போர்ட் அப்படிங்கிறது தீபக் பக்கம் தான் இருக்குது. ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தீபக் மேலே எந்த தப்புமே இல்லை, இந்த பொண்ணு மேலே தான் தப்பு இருக்குது, இவங்க வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், ஸோ இவங்க கண்டென்ட்டுக்காக ஒரு ஆளை வந்து பலி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ இவங்க எடுத்த விதமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, பஸ்ஸில் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு மக்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னு எடுத்த மாதிரியே வந்து தெரியல. இதுக்கு முன்னாடி இதே கேரளாவில் பஸ்ஸில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. நிறைய பெண்கள் வந்து வீடியோஸ் எடுத்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாருங்கள் இந்த ஆம்பளை எப்படி பார்க்குறாரு, என்ன பண்ணுறாரு பாருங்க அப்படின்னு காட்டுற விதமாக இருக்கும். ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷிம்ஜிதா வந்து ஏதோ vlog பண்ணுற ஒரு ஸ்டைலில் எடுத்த மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் இவங்க தான் தீபக் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. அவர் வந்து இவங்களை திரும்பி பார்க்கல, கண்டுக்கவே இல்லை. ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான்னா, ஒன்று அந்த பொண்ணுக்கு சைடில் வந்து நிற்பான், இல்லை பின்னாடி வந்து நிற்பான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நிற்கிறாரு. அதுவுமே ஒரு கேப் விட்டு தான் வந்து இவர் நிற்கிறாரு. இவருடைய அந்த எல்போ இவங்க உடம்ப வந்து டச் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் தப்பான இன்டென்ஷனில் அந்த பொண்ணை தொடணும்னு பண்ண மாதிரிலாம் இல்லை. இவர் வந்து பஸ்ஸை விட்டு கீழே இறங்க முயற்சி பண்ணுறாரு. நிறைய பேர் வந்து இறங்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு தான் அப்போ இவர் பக்கத்தில் போய் நிற்கிது. அப்போ இப்படி திரும்பும் போது லைட்டாக வந்து இடிக்குது. இந்த வீடியோவை தாண்டி இந்த இஷ்யூக்கு ஒரு பதில், ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குற விதமாக ஷிம்ஜிதா இன்னொரு வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போல. ஆனால் இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எந்த வீடியோஸும் வந்து இல்லை, அவங்களுடைய பேஜும் இல்லை, எல்லாத்தையுமே வந்து பிரைவேட் பண்ணிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கிளாரிஃபிகேஷன் வீடியோவில் ஷிம்ஜிதா என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மறுபடியும் அவங்களுடைய ஸ்டாண்டில் அவங்க உறுதியாக தான் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபக் வந்து தப்பாக தான் நடந்துக்கிட்டாரு. ஆக்சுவலாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது தீபக் வேற ஒரு பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துக்கிறத நான் பார்த்துட்டு தான் இந்த வீடியோவே நான் ரெக்கார்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க சொல்கிறதுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கான்னு பார்க்கும்போது எந்த ப்ரூஃபும் கிடையாது. இவங்க சொல்கிறாங்க, நம்ம கேட்குறோம், அவ்வளோதான். இவங்க வந்து உண்மையை சொல்கிறாங்களா இல்லை தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறாங்களா அப்படின்னு வந்து தெரியல. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை இந்த பொண்ணு வந்து ஒரு செல்ஃப் டிஃபென்ஸாக தான் இப்படி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க அப்படின்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு சொல்கிறது உண்மையினே நம்ம எடுத்துப்போம். இப்போ தீபக் வந்து ஒரு பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துகிட்டு இருக்காரு, அதை இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது எதுக்கு நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? அந்த டைம்லேயே போயிட்டு அவர் சட்டையை பிடிச்சி என்ன ஏதுன்னு கேட்க வேண்டியதானே, பிரச்சனை பண்ண வேண்டியதானே. அப்போல்லாம் எதுவுமே பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஓகே வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பொறுமையாக வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி நீங்கள் வீடியோ போட்டிருக்கீங்க. உண்மையிலேயே பெண்கள் மேலே அக்கறை இருக்கிறவங்க ஒரு தப்பான விஷயம் நடக்குது, இதை விடக்கூடாது அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த ஸ்பாட்லேயே தான் தட்டி கேட்பாங்க. இந்த மாதிரி பொறுமையாக வீடியோ எடுத்துலாம் யாரும் போட மாட்டாங்க. இப்படி பண்ணதுனால தான் இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டென்ட்டுக்காக தான் இதை பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு பொண்ணுக்கு இப்படி நடக்குது நடக்கக்கூடாது அதெல்லாம் உங்களுக்கு அக்கறை கிடையாது. உங்களுக்கு இதை வச்சு ஒரு வியூஸ் வரணும், வைரல் ஆகணும், இதுதான் உங்களுடைய நோக்கமாக இருந்திருக்கு அப்படின்னா பல பேருடைய பேச்சா இருக்கு. என்னை வந்து லைட்டாக கூட யாரும்
யாரும் டச் பண்ணிடக்கூடாது, உடம்பு உரசிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு பஸ் ட்ரெயின்லலாம் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற டச் அப்படிங்கிறது இந்த சில ஆண்கள் காம சிந்தனையில் அணுகிறது அந்த டச்சை வந்து நான் சொல்லலை. அந்த மாதிரி ஆண்களை தண்டிச்சு தான் தீரணும். அவங்கள பற்றியே நான் பேச கிடையாது. அப்படி பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனால் பஸ்ஸில் ஏறுற எல்லா ஆண்களும் இந்த நோக்கத்தோடு தான் வருவாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும், ஒரு வாழ்க்கை இருக்குது, வேலைக்காக ஓடிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாருமே தப்பானவங்க கிடையாது. ஸோ பஸ்ஸு ட்ரெயின்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் க்ரௌடடாக இருக்கிற சமயத்தில் பிரேக் அடிக்கும் போதும் சரி, எல்லாருமே அவங்கவுங்க ஸ்டாப் வரும்போது கீழே வேகமாக இறங்குவாங்க, வேகமாக மேலே ஏறுவாங்க. இந்த மாதிரி சமயத்தெல்லாம் வந்து உரசுறது, இடிக்கிறது, காலை மிதிக்கிறது இதெல்லாம் வந்து நடக்க தான் செய்யும். இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் வந்து போயாகணும். அப்படி இல்லைனா இதெல்லாம் போகிறதே வந்து தவிர்க்கணும். இதில் போகாமல் கேபோ, ஆட்டோவோ, பைக்லையோ இப்படி போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு பக்கம் இந்த பஸ் இஷ்யூ வந்து சென்சிட்டிவாக போயிட்டு இருக்கு, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. அதே சமயம் இன்னொரு பக்கம் கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ட்ரெண்டை வந்து ட்ரால் பண்ணுற விதமாக நிறைய வீடியோஸுமே வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அங்கே இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் ஆண்கள் தான் பஸ்ஸில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். எல்லா ஆண்களும் வந்து கார்ட்போர்டு அட்டையை வந்து எடுத்துகிட்டு போங்க, அதை உடம்பு ஃபுல்லாக வந்து சுற்றிக்கோங்க. இல்லை ஒரு பொண்ணு பக்கத்தில் உட்காருறீங்கன்னா அந்த அட்டையை வச்சுட்டு உட்காருங்க, அப்போ தான் உங்களுக்கு சேஃப்டி அப்படிங்கிற மாதிரிலாம் வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டே வராங்க. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் சில பெண்கள் உண்மையிலேயே அவங்களுக்கு நடந்த தப்பான விஷயத்தை வீடியோவாக எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமா இது ஒரு ட்ரெண்டாக கிரியேட் ஆகி நிறைய பெண்கள் வந்து சும்மாவே இவன் வரசனா, இந்த ஆள் வந்து தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படின்னு இதை மிஸ்யூஸ் பண்ணி இந்த ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் இப்போ இங்கே கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதை மார்க் பண்ணுற விதமாக நிறைய பேர் வந்து வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த லோக்கல் எம்டிசி பஸ்ஸஸில் பார்த்தீங்கன்னா உள்ளே ஏறின உடனே ஒரு பக்கம் ஃபுல்லாக பெண்கள் தான் வந்து உட்காந்துருப்பாங்க. அது எல்லாமே பெண்களுக்கான சீட்டு, மேலே வந்து பெண்கள் அப்படின்னே போட்டிருக்கோம். இன்னொரு பக்கம் பெரும்பாலும் ஆண்கள் தான் உட்காருவாங்க. பட் இருந்தாலும் அது எல்லாமே ஆண்களுக்கான சீட்டு மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா ஆண்கள் அப்படின்லாம் வந்து போட்டிருக்காது. ஆண்களும் உட்காரலாம், பெண்களும் உட்காரலாம், பொது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் இப்படி தான் இருக்கு. கேரளாலையும் இதே மாதிரி தான் இருக்காங்கிறது நமக்கு தெரியாது. கேரளாலேருந்து யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இங்கே இப்படி தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது இதுலையுமே சில பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ லேடி சீட் ஃபுல் ஆயிடுச்சு, இந்த பக்கம் பொது அப்படிங்கிறதுனால சில பெண்கள் வந்து இது பொது தானே நம்ம உட்காரலாம் அப்படின்னு சொல்லி உட்காருவாங்க. இப்போ ஒரு பொண்ணு வந்து உட்காராங்க அப்படின்னா பக்கத்தில் மேக்ஸிமம் இன்னொரு லேடி தான் வந்து உட்காருவாங்க. அவ்வளோ சீக்கிரம் எந்த ஆண்களும் போய் உட்காந்துட மாட்டாங்க. பட் இருந்தாலும் இது பொது தானே, நம்ம போய் உட்காரலாம் என்ன இப்போ அப்படின்னு நினச்சி போய் உட்காரவங்களும் இருக்காங்க. அப்படி உட்காரும்போது இப்போ இந்த மாதிரி தப்பான இன்டென்ஷனில் உரசணும், தப்பாக பிஹேவ் பண்ணணும்னு நினைக்கிற ஆண்கள் வந்து உட்காந்தாங்கன்னா அந்த பொண்ணுக்கு இவங்களால வந்து பிரச்சனை. இதே இன்னொரு சினாரியோ யோசிச்சு பாருங்க. பஸ்ஸில் லேடி சீட் ஃபுல் ஆயிடுச்சு, இந்த பக்கம் பொதுவாக இருக்கிற சீட்லையுமே எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. ஒரே ஒரு சீட்டை தவிர ஒரு பொண்ணு உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல, அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு சீட்டு காலியாக இருக்குது. ஒரு வயசான ஒருத்தர் உடம்பு முடியல, கால்லாம் வலிக்குது, சரி இது பொது சீட்டு தானே நம்ம போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி அவர் உட்காந்துடுறாரு. அவருக்கு எந்த இன்டென்ஷனும் கிடையாது. ஆனால் பஸ்ஸோடைய ஓட்டத்தில் இந்த மாதிரி லைட்டாக உரசல் ஏற்படும் போது அந்த பொண்ணு வந்து இவரை தப்பாக நினச்சிட்டு இவர் எதுக்கு இங்கே வந்து உட்காந்தாரு, இவர் தப்பாக நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சி பிரச்சனை பண்ணாலோ இல்லை இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டாலோ இதில் பாதிக்கப்படுறது ஆண்கள் தான். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ பெண்களுக்குன்னு சீட்டு ஒதுக்கி இருக்கிற மாதிரி இன்னொரு பக்கம் ஆண்களுக்குன்னு சீட்டு ஒதுக்குனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த தீபக்கோடைய கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நாங்கள் லீகலாக மூவ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க இந்த இஷ்யூ பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு யார் மேல தப்பு இருக்குன்னு தோணுது அப்படிங்கிறதையுமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.